அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் 2024க்கான ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேர்வுகள் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டென்டேட்டிவாக எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம வந்தாங்க. கொரோனாக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுக்காம ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன், அதாவது 2024 எலெக்ஷன் வருது, நிச்சயமாக ரயில்வே துறை வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 2024 நமக்கு வந்து ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வரப்போகுது, எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை ஒரு அரசியலாக நம்ம பார்க்கணும், ரைட்டா? இது எலெக்ஷன் வரப்போகுது, இத்தனை வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம திடீர்னு இப்போ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க முடியாது, எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஏன் ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைத்தில் வந்து ஆனுவல் பிளானரோ நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷனோ எக்ஸாம் நடத்த முடியாது. ஸோ முன்கூட்டியே இந்தந்த தேர்வுகள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ ரயில்வே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி ஆகிக்குவாங்க அப்படின்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி தான் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணல, நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க போராட்டம் கூட பண்ணியிருந்தாங்க. சில நான் வந்து பார்த்துட்டு பத்திரிகை செய்திலாம் ஒரு அடிக்கடி ரயில்வே ரெக்கமெண்டில் இவ்வளோ வேகன்சி இருக்குது, அவ்வளோ வேகன்சி இருக்குது, லட்சக்கணக்கான வேகன்சி இருக்குது, வரப்போகுது, இது வரப்போகுதுன்னு தொடர்ச்சியாக இந்த ரயில்வே எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறதும் போராட்டம் பண்ணுறதும் கேட்குறதும் பத்திரிகை செய்தும் வரதமாக இருந்தது. நானும் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக எலெக்ஷன் வருது, எலெக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நிச்சயமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அதுக்கான அறிவிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுத்தது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வருஷம் நாங்கள் வந்து இதே மாதிரி வந்து நாங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் வந்து கொடுத்ததாக வந்து தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்பிசி மாதிரி போலீஸ் எக்ஸாம் மாதிரி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டென்டேட்டிவான ஆனுவல் பிளான் கொடுக்குறதும் ரயில்வே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதும் வந்து இருக்கும். நிச்சயமாக ரயில்வே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ஆனுவல் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ வேகன்சி வரப்போது, எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றத நான் சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியன் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஏப்ரல் டு ஜூனுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வந்து நாங்கள் எக்ஸாம் இது பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து அவங்க ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, ரைட்டாக? அறிவிப்பு கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஜூலை டு செப்டம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தேர்வுகளுக்கான நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிரேட் வந்து லெவல் 4, 5, 6க்கும், அதே மாதிரி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் லெவல் 2 and 3க்கும், ரைட்டா? லெவல் 2 and 3க்கும் ஜூனியர் இன்ஜினியர்ஸும் பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கும் மினிஸ்ட்ரி ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வருஷம் நாங்கள் இந்த மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்றதும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த அறிவிப்பு வந்து 2/2/2024 அஃபீஷியலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சேர்பர்சன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளும் ஸோ இதுக்கப்புறம் இந்த மந்த்துக்குள்ளே நம்ம வந்து அறிவிப்பை வந்து எதிர்பார்க்கலாம். இது இந்த 2024க்கு மட்டும் கிடையாது, 2025, 2026 சொல்லி அடுத்த வரக்கூடிய வருடங்களுக்கும் இந்தந்த மந்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வைக்கலாம், ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கலாம், ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியனுக்கு மட்டும் இப்போ ஒரு டென்டேட்டிவான வேகன்சியும், ஏன்னா 2வது நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு டென்டேட்டிவான வேகன்சி, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன விவரங்கள் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த டெக்னீஷியன் சொல்லி ஒரு இது கொடுத்துருந்தாங்களே, அதுக்கான டைம்லைன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சி இந்த டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9000 வேகன்சி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஒரு டென்டேட்டிவாக ரைட்டா. ஸோ கண்டிப்பாக வந்து அது வேகன்சி அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் லட்சக்கணக்கான வேகன்சி இருக்குது. அது இந்த ஐடிஐ முடிச்சவங்களுக்கு டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வேகன்சி இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இவ்வளோ வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுதோ அல்லது எக்ஸாமுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அறிவிப்பு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் பிப்ரவரி மாதம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போயே பிப்ரவரி மாதம் நடந்துட்டு இருக்கு. மேபி பிப்ரவரி எண்டுக்குள்ளே இதுக்கான அறிவிப்பு வரலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் டு ஏப்ரலில் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தேர்வு வந்து ஆன்லைன் எக்ஸாம், சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் ஒரு டென்டேட்டிவான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும்? அக்டோபர் அண்டு டிசம்பர் 2024 வந்து நடக்கின்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்போ சார் போடுவாங்க? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக பிப்ரவரி 2025. இந்த வருடம் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருடம் 2025 பிப்ரவரிக்குள்ளே நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏற்கனவே அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது நமக்கு டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு பிப்ரவரி இறுதிக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் அறிவிப்புகள் வந்துடும். ஸோ இதே மாதிரி 1 by 1 வரும். ஸோ இடையில வந்து எலெக்ஷன் வருது. ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆனுவல் பிளான் படி நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா அது வந்து வருஷம் வந்து ரயில்வே எக்ஸாம் வரும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்டா. ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து நாங்கள் வீடியோ மேக் பண்ணோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்கணும். வெறும் டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம் டிஆர்பி மட்டும் நம்பி இல்லாமல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐபிபிஎஸ் ஆகட்டும், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், ஏன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்க. நம்ம தமிழகத்துலையும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வரக்கூடிய சென்ட்ரல் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10th லெவல் இந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடிய கிளர்க் லெவல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெவலுக்குலாம் பார்த்தீங்கன்னா தமிழில், அதாவது நம்ம எக்ஸாம் வந்து தமிழ் மீடியத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இங்கிலீஷில் எனக்கு அவ்வளோவா வராது சார், நான் இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம சமச்சீர் பாட புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட இந்த ரயில்வே எக்ஸாம்லாம் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.